ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது அரிசி உளுந்துலாம் ஊற வைப்பாங்க. அரிசி வந்து வயலில் அறுப்பறுத்த நெல்லை வச்சு அந்த அரிசியை வச்சு ஊற வச்சுருவாங்க. உளுந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டு எந்திர கல்லுன்னு ஒன்று இருக்கும். 2 கல் இருக்கும், நடுவில் குச்சி இருக்கும். அதில் இடையில போட்டுட்டு நல்லா சுற்றி சுற்றி அரைப்பாங்க. அரைச்சாங்கன்னா பாதியாக உடஞ்சி வந்துடும். அதை எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவுவாங்க. தோலெல்லாம் எடுத்து மாட்டுக்கு போட்டுட்டு அந்த அந்த உளுந்த ஊற வச்சு அரைச்சி வெந்தயம் போட்டுட்டு கொடக்கல்லில் போட்டு ஆட்டுவாங்க. 2 பேர் சேர்ந்து கதை பேசிக்கிட்டே ஒருத்தவங்க தள்ளி தள்ளி விடுவாங்க, ஒருத்தவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டி செய்வாங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சட்னியும் கடப்பா சட்னின்னு ஒன்று வைப்பாங்க. தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி என்னமோ வச்சு அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட்டு இன்னுமே நாக்கிலே எச்சில் ஊறுற மாதிரி இருக்குது. இப்போ கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம். அது எப்படின்னு தெரில. நீங்கள் யாராவது அந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இப்போ யாராவது அந்த மாதிரி இட்லிக்கெலாம் மாவு அரைச்சிங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். சரி, இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாமா? இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்லு பூண்டு, வெங்காயம் 1, தக்காளி 4 எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டு லேசாக வறுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்து வதக்கிட்டு நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது நான் ரொம்ப நாளாக நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். எப்போல்லாம் சட்னி வைக்கிறாங்களோ அப்போல்லாம் பார்த்தா நல்லா ரெட் கலராக இருக்கும். நானும் வச்சு வச்சு பார்ப்பேன். மிளகாவும் நிறையா வச்சு பார்ப்பேன். எனக்கு அந்த கலரே வராது. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்தாங்கன்னா அந்த கலர் வரும்னு. அதனால் நானும் இன்றைக்கி இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி சேர்த்து கலர் கொண்டு வந்துட்டேன். அதனால தான் இந்த கலராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்